நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். ரேஷன் கடையில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு இன்னும் மே மாதத்துக்கு வழங்கவே இல்லை. ஸோ இது எப்போ வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. தமிழக அரசானது ரேஷன் கடையின் மூலியமாக துவரம்பருப்பு, பாமாயில், அரிசி, கோதுமை, சர்க்கரை இந்த மாதிரி எல்லா பொருளையும் வழங்கிட்டு வராங்க. அதில் இந்த மே மாதம், அதாவது மே மாதம் 2024க்கு பார்த்திங்கன்னா பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு இன்னும் வழங்கவே இல்லைங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கல. ஸோ 14, அதாவது மே 14 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸிங்கே தொடங்குச்சு. இப்போ இது வரைக்கும் பர்ச்சேஸ் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இது வரைக்கும் பாமாயில் உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது ஜூன் முதல் வாரத்தில் உங்களுக்கு பாமாயிலும் அன்று துவரம்பருப்பும் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் உங்களால் வாங்க முடியல, அதாவது உங்களோட கடைக்கு இந்த பொருள் வரல அப்படின்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சண்டேவும் பார்த்திங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.